ஒரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சிறிது நேரம் நாம் தியானிக்க காத்திருக்கிறோம். இந்த நாளுக்குரியதான வேத வசனம் நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 6:14-17. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஞானத்தில் சிறந்தவராய் இருந்த ஒரு தேவ மனிதனாகிய சாலமோன் எழுதினதான இந்த நீதிமொழிகள் வார்த்தைகளிலே அந்த அதிகாரத்தையே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீதி அதனால் உண்டாகும் மொழிகள் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தை நாம் முற்றிலுமாய் வாசிக்கவோமானால், ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும், ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவுகளை பற்றி அதிகமாய் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லது நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறதான ஒரு அதிகாரமாய் இந்த வேதாகமம் காணப்படுகிறது. இதிலே ஆண்டவர் வெறுக்கிறதான ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி இந்த நாளிலே நாம் முடிக்க வாஞ்சையாக இருக்கிறேன். மீதமுள்ள காரியங்களை நாம் வருகிறதான நாட்களிலே காணப்படுவோம். அவையாவன மேட்டிமையான கண் என்று பொருள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உண்டாக்கின இந்த சரீரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அல்லது ஒரு பாத்திரத்தை அல்லது ஒரு பங்கை கண்களுக்கு அவர் அளித்திருக்கிறார். இந்த கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் இதை நீ என்ன செய்யணும்? பிடுங்கி போட்டுறணும். இல்லைன்னா நீ பரலோக ராஜ்யம் போகிறது கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண் ரொம்ப சரீரத்தில் பாவங்களை கொண்டு சேர்க்கிற ஒரு உறுப்பாக மாத்திரம்தான் இருக்கிறது. வெகு தூரத்தில் நடக்கிற ஒரு சிறிய காரியங்களை கூட ஒரு நொடி பொழுதிலே பார்த்துவிட்டு அடுத்த நொடி பொழுதிலே இருதயத்துக்குள் அதை அழைத்து வந்து அந்த இருதயத்தை சேதப்படுத்தக்கூடியதான ஒரு உறுப்பாக இந்த கண் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அருமையானவர்களே, அநேகர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே குருடராய் இருந்தார்கள். அந்த கண் இல்லாத பட்சத்தில் அவர்கள் ஒன்றும் பார்க்க முடியாத காரணத்தினால் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் போய் பேசும் பொழுது, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே என்று கதறுகிறதை பார்க்கிறோம். ஆமாம் பிரியமானவர்களே, இந்த சரீரத்திலே அநேக உறுப்புகளை இல்லாத பட்சத்திலும் இந்த கண் மாத்திரம் நமக்கு இல்லை என்று சொன்னால், இந்த உலகம் முழுவதுமாக இருண்டதாய் இருக்கிறது, இருள் சூழ்ந்ததாய் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் எதையுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. முதலாவது, எந்த ஒரு சந்தோஷமான காரியத்தையும் நாம் கண்டு கலிகூற இந்த கண் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இந்த கண் இல்லாத பட்சத்தில் நாம் ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலே வாழுகிறோம். இந்த கண், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவத்தை அதிகமாக இருதயத்திற்குள் அழைத்து வருகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, உதாரணத்துக்கு சொல்லுவோம், எனக்கு கண் இல்லைன்னு வச்சுக்குங்களேன், நான் ஒரு குடிகாரனாக இருக்க முடியாது. எனக்கு கண் இல்லைன்னு வச்சுக்குங்களேன், நான் ஒரு விபச்சாரனாக இருக்க முடியாது. எனக்கு கண் இல்லைன்னு வச்சுக்குங்களேன், உலகத்தில் இருக்கிற பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாக இருக்கவே முடியாது. காரணம், கண் இல்லாததுனால நான் எந்த ஒரு காரணத்தையும் நீதியாயோ நியாயமாயோ நிதானித்தோ செய்ய முடியாது. இதன் விளைவாக எந்த ஒரு பாவமும் என்னுடைய இருதயத்துக்குள்ளே செல்வது மிகவும் ஒரு கடினமாக இருக்கும். ஆனால் தூரத்தில் இருக்கிற ஒரு பாவம் செய்கிற ஒரு சரீரத்தையோ அல்லது ஒரு மக்களையோ பார்த்து இந்த கண் உடனடியாக அதை தன்னுடைய சரீரத்துக்குள்ளாக இழுத்து கொண்டு வருகிறது. இந்த இருதயத்தை கேடு உள்ளதாக மாற்றுகிறது இந்த கண். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக குடும்பங்களிலே இருளடைந்த சூழ்நிலைகளிலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது அந்த இருள் சூழ்ந்த நேரத்திலே
அந்த ஜனங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவருக்கு கண்ணே இல்லையா என்று சொல்லுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, காரணம் என்ன? அவர்கள் இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கண் கர்த்தருக்கு தீமை செய்வோமானால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு உறுப்பாய் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அதனால்தான் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செஞ்சிடணும்? பிடுங்கி போட்டுருணுமா. எடுத்து போடுன்னு கூட சொல்ல, பிடுங்கி அடியோட பிடுங்கி போட்டுருணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல, உலக ஜனங்களுக்கு நமக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, அல்லது உலக ஜனங்கள் உயிரோடு நம்மளை முழு மனிதனாக ஏற்றுக்கொள்ளணுன்ற காரணத்திற்காக மாத்திரமல்ல, நாம் நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்க இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இதனுடைய உதவி மிகவும் தேவையாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் நீ என்ன செய்யணும்? அதை பிடுங்கி போடணும். இல்லாத பட்சத்தில் இந்த உலகத்தில் நீ குருடனாய் வாழ்கிறது ரொம்ப ஜாலி தான். குருடனாய் வாழ்கிறது ரொம்ப ஜாலி. ஏன்னா நம்ம எந்த பாவத்தையும் செய்யலை. ஒருவேளை உங்கள் யாருக்காவது இதில் இந்த கண் பார்வை குறைவு இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மண்ணான சரீரத்தில் இந்த ஒரு உறுப்பு வீணாகுவதனால எந்த ஒரு நஷ்டமும் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் ஏற்படாது. பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கண்களை நீ பார்க்கிற காரியங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த மேட்டிமையான கண்களை நீர் வைக்க வேண்டாம் என்று விரும்புகிறார். அதாவது என்ன மேட்டிமையான கண்? நீங்கள் ஆலயத்துக்கு போனால் அங்கே ஒரு கண், ஆலயத்தில் வெளியே ஒரு கண், வீட்டுக்குள்ளே வந்தால் அங்கே ஒரு கண், வீட்டை விட்டு வெளியில் போனால் அங்கே ஒரு கண், உலகத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு கண், ஊழியத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு கண். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தயவு செய்து இதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவாதி தேவனாய் ராஜாதி ராஜாவாய் இருக்கிற ஆண்டவர் உங்கள் கண்கள் காணும்படியாக கிருபை தந்தீரானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டு அவரை துதிப்பதிலும் அவரை மகிமைப்படுத்துவதிலும் அவரை போற்றுவதிலும் நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை நீ என்ன செய்யணும்? பிடுங்கி போடு. பிரியமானவர்களே, இந்த நாளிலே மேட்டிமையான கண் நமக்கு தேவையில்லை என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த மேட்டிமையான கண்களோடு அவருடைய சமூகத்தை நாம் தேடாதபடி உண்மையான ஆவிக்குரிய கண்களோடு, மாம்ச கண்களோடு அல்ல, ஆவிக்குரிய கண்களோடு அவரை தேடி அவருக்கான பிரியமான காரியத்தை செயல்பட கர்த்தர் நம் யாவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.